Welcome to Baby Vlogs. எங்க போறோம்னு சொல்லிட்டு போனோம். என் தம்பிக்கு ட்ரெஸ் வாங்க போறோம் இன்னைக்கு. என்கேஜ்மென்ட்க்குடி. என்கேஜ்மென்ட் பர்ச்சேஸ். அதான் இருக்கு. அதோ இவர்தான் மாப்பிள்ளை. எங்க போற? ஃபைன். கேஷ் ஏகோ. அதான் நானு. நான் மாப்பிள்ளையோட அண்ணன். உள்ள எவன் உட்கார்ந்திருக்கான்? இவன் பாருங்க. மாப்பிள்ளையோட அண்ணன். இது என்ன அண்ணன்? என்னங்க பாத்த பாத்தாரு. சரி கிளம்பிட்டோம். இப்ப குடும்பத்தோட எங்க போறோம்? இவனுக்கு துணி எடுக்க போறோம். இவனுக்கு மட்டும் இல்ல, இவனோட வருங்கால மனைவிக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஷாப்பிங் போறோம். எங்க போறோம்? ஷாப்பிங் வள்ளியூருக்கு போறோம். நல்ல மழையோட ஸ்டார்ட் ஆயிருக்கு ஜர்னி. நான் பிடிச்சானோ. நீ அது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்க சார். நான் தான் சார் அது. இதான் அசோகாக்கு வந்தாச்சு. இனிமேல் ஒரே ஷாப்பிங் தான். வந்தா ஒரிஜினல் மாதிரி இருக்கும். இது அப்படிதானே பேபி? இது பிளவுஸ் காமிங்கன்னா இதுதான் நல்லா இருக்கு. கொடி கொடியாவே வரும். ஃப்ளோர் நல்லா எடுத்து காமிக்கும். நல்லா கிராண்டா காமிக்கும். எனக்கு இதையே பார்க்கணும். இது ஒன்று பார்க்கவா? யாருக்கு பொண்ணு வரலையா? பொண்ணு கொட்டு வர எப்படி கலரா விட மாட்டாங்க. கலர் கலர் உங்க கலரா? இதான் நல்லா இருக்கும். இது வந்து ஃபேஸ் டல் ஆகும், டார்க் ஆயிடும்.
பார்த்துக்கிடுங்க. எல்லாமே நல்ல சாரி தான். ஒன்றும் ஒரு விஷயம் இல்லை. அந்த குழப்பாம மனசு கொடுத்துட்டு அப்படியே தூக்கிடலாம். பார்க்க பார்க்க ஒன்று கொண்டு நல்லா இருக்கும். எங்க ஊர் அக்கா தான், இவங்க தான் காளிகேசம் அக்கா. அழகிய மண்டபம், அழகிய பாண்டிபுரம். மேப் லொகேஷனு எப்படி எங்க வீட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிருங்க. வீட்டுக்கு போனாங்க மீன் குழம்பு கொடுப்பாங்க. ஆமா. கன்னியாகுமரி ஸ்டைல் அது இல்லைன்னா முடியுமா? இதுதான் எடுத்து நமக்கு என்ன ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஃபைனல் பண்ணது எதுரா பிரதீப்? ஓகே மாப்பிள்ள சொல்லுங்க, உங்க அம்மாவுக்கு எப்படி எடுக்கணும்? எனக்கு ஒரு 5000 10,000 பட்ஜெட்ல. ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? இதுதான் நல்லா இருக்கு. இதுவும் ஒரு யூனிக் கலர். கேமரா திரும்ப வடிவேலு மாதிரி இல்லை ஓடுறாங்க. எவ்வளோ நேரம்டா எடுப்பீங்க? ஏண்டா ஒரு சாரிக்கு எவ்வளோ நேரம்டா எடுப்பீங்க? 10,000 பட்டு கூட 1 ஹவர்ல எடுத்தாச்சு. இந்த பட்டுக்கு 10 மணி நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இல்ல. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? இந்த 3 தான் எடுத்திருக்கோம். கார் பார்க்கிங் பக்கியில் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ சாப்பிட போகிறோம். லஞ்ச் டைம். எல்லாரும் டயர்ட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் இதாக்குறேன். சரி சரி குடி குடி குடி. தூப்புறாண்ணா. எனக்கு கொஞ்சம் லாஸ்ட்ல எனக்கு வரலையா? ஐயா 1500 ரூபா. இவ்வளோதானா? ஓ மை காட். என்னடா மாப்பிள்ள, உனக்கு எவ்வளோ பெரிய ட்ரீட்டுன்னு நினச்சா 1500 ரூபாயில் முடிச்சிட்டோமே. சரி, ஃபுட்டு எப்படி இருந்தது பேபி? நல்லா இருந்தது. லைம் ஜூஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஓடி போயிரு. நீ சொல்ல. சாப்பாடுலாம் சும்மா ஜம்முன்ற நச்சுன்றது. சாப்பாடு சூப்பர். அவ்வளோதான், என்ன முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க.
இல்ல நான் அழக மாட்டேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு இருந்தாலும் போயிருவேன். மத்தியானத்துக்கே அவன் பிளான் போடல. 10:30க்கு பட்டை எடுத்துட்டு கிளம்பிடலாம், வீட்டுக்கு போய் நேத்து வச்ச அந்த ரைஸை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினைச்சான். கடைசியில பார்த்தா அவனுக்கு லஞ்சுக்கு ஒரு மொய் வச்சுட்டீங்க. ஏசிக்காரன மத்தியத்துக்கு மேல வர சொல்லி ஏசியை பார்த்து விட்டுறலாம் அப்படின்னு ஐடியா போட்டேன். கடைசியில பார்த்தா என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே கல்யாணம் வேண்டாங்கிறாரு. ஆனா நீங்க கொத்து பரோட்டா கேட்டீங்க பாத்தீங்களா நைட்டு, அதான் இது நீங்க வீட்டுல சமைச்சு வச்சிருக்கிறது வேஸ்ட் ஆயிருன்னு இல்ல. அது ஒண்ணு இல்ல, அவங்க இன்னொரு நாள் வச்சு சாப்பிடுவாங்க. மாடனிக்கும் எல்லாத்தையும் போட்டு நம்ம உன்னை பார்த்த உடனே ஏன் அப்படி கேக்குறாங்க? நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க? மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களா? ஓடுங்க ஓடுங்க. இது என்னது? ஓகே, சக்சஸ்ஃபுல்லா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அசோகால எப்படி இருந்தது பேபி பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்தது. பர்ச்சேஸ் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. மார்னிங் 9:30 கிளம்பிட்டு ஈவினிங் 6:30 ஷாப்பிங் டன். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, வீட்டுக்கும் வந்தாச்சு. ஓகே, அடுத்த vlogல பார்க்கலாம். பை பை. பயங்கர மழை வேற. ஆமா, பை பாய். நன்றி, வணக்கம்.